சிவாய நம. எல்லாருக்கும் வணக்கம். நம்பிய ஆரூரர் திருவதிகை வீரட்டானத்துல இருந்து அப்படியே புறப்பட்டு தில்லை சிதம்பரநாதரை வழிபடுறாரு. வழிபட்ட சந்தோஷத்துல இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் பொழுது திடீர்னு சுந்தரா திருவாரூருக்கு வா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. சரி, ஏன் சுவாமி நம்மள திடீர்னு திருவாரூர் கூப்பிடுறாருன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. சரி, சுவாமி கூப்பிடுறாரு, புறப்படுவோம் அப்படின்னு திருவாரூருக்கு புறப்படுறாரு. அப்படி திருவாரூர் அப்படின்ற பேரை கேட்டதும் அவருக்கு திருவாரூரோட சிறப்புலாம் ஞாபகம் வருது. அப்படி ஒரு முக்கியமான சிறப்பு தான் பசுங்கன்ற கொன்னதுக்காக சோழ மன்னன் அவருடைய மகனிய தேர் சக்கரத்துல இட்டு கொன்று நீதி வழங்கிய ஒரு புண்ணியமான பூமியை போறதுக்கு பெரும் புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சுந்தரர் நினைச்சுக்கிட்டே போறாரு. மனுநீதி சோழன் வரலாறு பெரிய பெரிய அளவுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வரலாறு நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப திருவாரூருக்கு செல்ற வழியில சீர்காழி வருது. சீர்காழி வரும்போது சீர்காழி பெருமான தரிசிக்கலாம் அப்படின்னு நம்பி அவரு நினைக்கிறாரு. ஆனா அப்படி நினைக்கும் போது அது அவர் அந்த இடத்துலதான் திருஞான சம்பந்தர் பெருமான் அவதார பெற்ற ஒரு ஊர். அந்த ஊர்ல அவர் 3 வயதிலே அம்மையோட ஞானப்பால் உண்டு தோடுடைய செவியன் அப்படின்ற ஒரு பதிகத்தெல்லாம் பாடி ஒரு புண்ணியமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல என்னை தடுத்தாற் கொண்ட பெருமானி நான் பித்தன்னு சொன்னவன். அப்படி ஒரு ஏசியவனை அங்க இருக்க சுவாமிகள்லாம் ஏத்துப்பாங்களா? நான் உள்ள போனா அது தகுமா அப்படின்னு யோசிக்கிறார். சரி, நம்ம உள்ளெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கோவிலை மட்டும் வலம் சாதலும் பிறத்தெல்லும் தவிர்த்தென்னை அப்படின்ற பாட்டை பாடிக்கிட்டே அந்த கோவிலை வலம் வர்றாரு. வலம் அப்படியே போற வழியில திரு கோலக்கா, திரு புன்கூர், திரு மயிலாடுதுறை, திரு அம்பர் மாகாளம், திரு புகழூர் அப்படின்ற எல்லா கோயிலையும் பார்த்துக்கிட்டே போறாரு. இப்ப திருவாரூர் எல்லைக்கு வந்துட்டாரு. திருவாரூர் எல்லைக்கு பார்த்தா அங்க ஊர் மக்களே திரண்டிருக்காங்க. அவருக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு அப்படின்னா, இருக்கிற எல்லா மங்களவாத்தியம், அப்புறம் எல்லா கடை திருவிழா மாதிரி இப்படி எல்லாமே அவ்வளோ ஒரு சிறப்பான வரவேற்பு அவருக்கு ஏற்பட்டிருக்காங்க. ஆனா சுந்தரர் வர்றது எப்படி இந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சது? ஏன் அப்படின்னு பார்த்தா, திருவாரூர் தியாகேச பெருமான் ஒரு நாள் முன்னாடியே ஊர் மக்களோட கனவுல போய், நான் தடுத்தாட்கொள்ளப்பட்ட சுந்தரன் நான் கூப்பிட்டதுனால நம்ம ஊருக்கு வரான், அதனால நீங்க அவனை சகல மரியாதையோட அவனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களோட கனவுல போய் சொன்னதுனால ஊர் மக்கள் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த வரவேற்பால சந்தோஷம் அடைந்த சுந்தரர் இதுக்கு காரணமான திருவாரூர் தியாகேச பெருமான வழிபட செல்றாரு.